ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 100 பவுன் தங்கம் வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேவ் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு வந்து நான் என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறேன், என்ன வழிகள்லாம் நான் வந்து தங்கத்தை சேமிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கும் பொழுது நான் பார்க்குற வியூவர்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் சேமிக்கிறதுக்கான வழிகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய பேருக்கு நிறைய வழிகளில் சேவ் பண்ணிகிட்டு இருப்போம். இருந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் வந்து இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 100 பவுன் தங்கம் சேமிக்க நான் என்ன வழிகளை ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் தங்கம் சேமிக்கிறதுல பெருசாக ஈடுபாடு இல்லாமல் தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பெண் குழந்தை பிறந்தாங்க. அவங்க வந்து பிறந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வயசில் ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். அதனால் பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் வந்து கேட்கலாம், பெண் குழந்தையாக இருக்கிறதுனால நீங்கள் தங்கம் சேமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பெண் குழந்தையாக இருந்தாலும் ஆண் குழந்தையாக இருந்தாலும் நம்ம வந்து தங்கம் சேமிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய எமர்ஜென்சிக்காகவும் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நம்மளுடைய வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணணும், வெல்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் மல்டி பர்பஸ்க்காக நம்ம வந்து தங்கத்தை சேமிக்கலாம், தவறே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நான் வந்து என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பொண்ணுக்கு வந்து 10 வயசு ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை சேமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சேமிக்க ஆரம்பித்தேன். அந்த 10 வயசில் நான் வந்து குறிப்பிட்ட அளவு சொன்ன தங்கத்தை சேமிச்சிட்டான் அப்படின்னா 90% வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த 10 வருஷத்தில் இந்த அளவுக்கு சேமிக்கணும் அப்படின்னு தான் இப்போ வந்து நான் வந்து 100 பவுன் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். பார்க்குற வயசு நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு வருமானம் இருக்குது, நீங்கள் சேமிக்கலாம், நாங்கள் வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது, விலைவாசி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இப்படி இருக்கிறப்ப நாங்கள் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு. அதனால தான் நான் இந்த இடத்துல வருமானம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து உங்களுடைய வருமானத்தில் எவ்வளோ வந்து சேமிக்க முடியுமோ அதை வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதாவது 1 வருஷத்தில் நான் 2 பவுன் வாங்கிடுவேன், 5 வருஷத்தில் 10 பவுன் வாங்கிடுவேன், இப்படி வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வித் ஸ்மால் ஸ்டெப்ஸ். அதாவது என்ன இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை நம்ம வந்து ஒரு காலை எடுத்து ஒரு ஸ்டெப்பில் வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச அளவுக்கு தங்கத்தை வாங்க முடியும் அப்படிங்கிறது மாதிரி தான். நானுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம், 1/2 கிராம் இப்படி தான் வாங்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பித்தேன். அந்த மாதிரி இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சேர்ந்து ஒரு டிசிஷனாக எடுத்துக்கோங்க. ஒரு ஃபேமிலி அப்படின்னு இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு 50 பவுனாவது இருக்கணும், அல்லது ஒரு 20 பவுனாவது இருக்கணும். இந்த மாதிரி ஒரு காமனான ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து நோக்கி பயணம் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். இதை ஏன் நான் இந்த இடத்துல வந்து நம்ம சொல்கிறேன் அப்படின்னா, பார்க்குற வியூவர்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து தின வருமானமாக இருக்கலாம், ஒரு சிலர் வார வருமானமாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா மாத வருமானம், இந்த மாதிரி வேரியபிள் இன்கம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க நான் வந்து 100 பவுன் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னொன்னே சிலருக்கு என்ன தோணும்னா, சில எண்ணங்கள் தோணும், நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுடைய வருமானம் என்ன இருக்கோ அதில் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ வந்து டிப்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து செய்கிறது மணி சேவிங் சேலஞ்சு தான். இப்போ நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாக்ஸில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 ருபீஸ் தான். ஏன்னா இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து இதில் வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு நான் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. அதனால் என்னுடைய எண்ணம் வந்து டார்கெட் வந்து கோல்டு வந்து வாங்குறது. அதனால் என்னுடைய மணி சேவிங் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து 90% வந்து சக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதையுமே உங்களோட வீடியோவாக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ₹5, ₹10, ₹20 இப்படி உங்களால் என்ன அமௌண்ட் போட முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மணி சேவிங் சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்கள். அதில் கிடைக்கிற பணத்தை வச்சு தங்கத்தை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உண்டியல் சேவிங் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் மஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம உண்டியல் வச்சு சேமிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு ஏதாவது எமர்ஜென்சி வரும்போது இந்த லாக்கை வந்து ஓப்பன் பண்ணி இதில் இருக்கிற பணத்தை நம்ம எடுத்துருவோம். பட் வந்து நம்ம உண்டியலில் போட்டு சேமிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை வந்து தொடர்ந்து சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சேமிச்சிட்ருக்கேன். அதை வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி உண்டியல் வந்து வாங்கிட்டு அதில் வந்து சில்லறையை வந்து போடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன அமௌண்ட் வருதோ அதை அப்படியே
அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சில்லறை காசுகளை கோல்டு காயினாக மாற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி சில்லறை காசெல்லாம் எப்படிலாம் கிடைக்குதோ அதை போடுங்க. அந்த காசு எவ்வளோ வருதோ அதை அப்படியே கோல்டாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதையும் நான் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, 3வது டிஜி கோல்டு. இது டிஜி கோல்டு வந்து ஆல்ரெடி டிஜி கோல்டு வந்து தங்கமயில் ஜுவல்லரியில இருக்கு. அதில வந்து எப்படி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வந்து தினம் வந்து நம்ம கையில் இருக்கிற பணத்தை தங்கமாக மாற்றுறது, இதெல்லாமே ஆல்ரெடி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே நிறைய பேர் வந்து டிஜி கோல்டு பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் நான் டிஜி கோல்டு பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இதில் இருக்கிற பெரிய பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்கன்னா, ரூ. 100 கையில் இருந்தாலே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இதில் வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் வந்து இந்த 2 மெத்தடை விட இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லாருமே ஜிபே, கூகுள் பே பழகிட்டோம். இப்போ இதில் வந்து ரூ. 5 ரூ. 10 இப்படி சேமிச்சு நம்ம வச்சுட்டு ஒரு நாள் கடைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது செலவுகள் வந்துடுது. இது வந்து செலவாயிடுது. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நினைச்ச உடனே ஒரு ரூ. 100 கையில் இருக்கா, இன்னைக்கே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்குறேன். அப்படி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, கூடுதலா தங்கத்த சேமிக்கிற மாரி தோணுது. அதனால இப்போ வந்து நான் இந்த ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணி, இப்போ மோர் ஆர் லெஸ் வந்து ஒரு 2 கிராம் வந்து நான் வந்து தங்கத்த சேமிச்சிருக்கேன். அது வந்து தனி வீடியோவா எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் தனியாவே உங்களோட ஷேர் பண்றேன். இது வந்து பெஸ்ட் வே அப்படின்னே நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மந்த்லி டார்கெட். மந்த்லி டார்கெட் அப்படிங்கிறது நான் முதல்ல சொன்ன மாரி, மணி சேவிங் சேலஞ்சில கிடைக்கிற அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா? அத வச்சு நான் வந்து மந்த்லி டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்றேன். எப்படி ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோட கோல்டு காயின்ஸ வந்து நான் ஒவ்வொரு தடவையும் நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, இதுதான். இது வந்து 100 மில்லிகிராம். 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு எனக்கு வந்து அன்னைய ரேட்டுக்கு இது 1 இயர் பிஃபோர் வாங்குனது ரூ. 580 தான் வந்துச்சு. அதனால நீங்க வந்து மந்த்லி இது மாதிரி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு வாங்கி பாருங்க. கண்டிப்பா உங்களால தொடர்ந்து வாங்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து மந்த்லி வந்து கையில எப்போல்லாம் பணம் இருக்கோ, அப்போ மட்டும் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இது மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 கிராம், 1/2 கிராம் இந்த மாதிரிலாம் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதையுமே ஒவ்வொரு முறை வாங்கும்பொழுதும் பார்த்தீங்கன்னா, உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். இதுதான் என்னோட மந்த்லி டார்கெட்டு. இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 1 1/2 இயர்ஸா நான் வந்து இந்த மாதிரி சேவ் பண்ணியிருக்கிறேன். இதில பார்த்தீங்கன்னா, 4 கிராம், 8 கிராம் காயின்ஸ் இருக்கு. இது 100 மில்லிகிராம். இது 1 கிராம், 2 கிராம் இருக்கு. இது இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் கேட்குறீங்க, வெவ்வேறு கடையில வாங்குனா இந்த காயின்ஸ் எல்லாம் அதே ரேட்டுக்கு எடுத்துப்பாங்களா அப்படின்னு டவுட் வந்து கேட்குறீங்க. கோல்டு காயின் பார்த்தீங்க அப்படின்னா 916 ஹால்மார்க் முத்திரையோட இருக்கிற எந்த கடையில வாங்கின தங்கமா இருந்தாலும் நீங்க வந்து கடையில குடுக்கும்பொழுது அன்னைய ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்ரீகுமரன்ல வாங்கினது. இது வந்து 500 மில்லிகிராம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரீசெண்டா மலபார்ல வாங்குனது. இது வந்து 2 கிராம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் 2 கிராம். இது வந்து ஒரு 1 இயர் பிஃபோர் வாங்குனது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஸ்ரீகுமரன்ல 1 கிராம்ல வாங்குனது. இந்த மாதிரி நான் வேற கடைகள்ல தான் வாங்கியிருக்கேன். தங்கமயில் ஜுவல்லரி, லலிதா ஜுவல்லரி என்னென்ன கடைகள் இருக்கோ எல்லா கடைகள்லயுமே வாங்குறேன். நெறைய பேர் வந்து கேட்குற டவுட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஏன்னா எல்லா கடையிலும் வாங்கி நான் வந்து அத வந்து ஜுவல்லரியா மாத்திட்டு இருக்கேன். ஜுவல்லரியா மாத்துறதுக்குமே நான் ஒரு டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது என்ன டிப் அப்படிங்கிறத கண்டிப்பா அடுத்த வீடியோல உங்களோட ஷேர் பண்றேன். இந்த காயின்ஸை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோவும் தொடர்ந்து உங்களோட ஷேர் பண்றேன். இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க சேவ் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ வந்து கோல்டு சிட்டு வந்து போடுறது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்னே சொல்லலாம். ஆனா என்னோட ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஏன் வந்து சீட்டு போடாம இருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு மாசத்துல எனக்கு வந்து பணம் கிடைக்குது. ஒரு சில மாதங்கள்ல பணம் கிடைக்கிறதில்ல. அப்ப தொடர்ந்து உங்களால பணம் வந்து கட்ட முடியும் அப்படின்னா தான் நம்ம வந்து சீட்டு போட முடியும் இல்லைங்களா? நான் வந்து இத்தனை வருஷமும் வந்து கோல்டு சீட்டு போட்டு நான் வாங்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இந்த வருஷத்துல என்னால வந்து இப்போ ஒரு 6 மந்த்தா என்னால போடவே முடியல. இருந்தாலும் இந்த ஜூலைல நான் போட்டுறலாம்னு இருக்கேன். போட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா வந்து நகை சீட்டு போட்டு எடுக்கிறது மூலமாவும் நம்ம வந்து நெறைய தங்கத்த சேமிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னோட இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல யாருக்கெல்லாம் பர்த்டே வந்தாலும் சரி, எங்களுக்கு வெட்டிங் டே வரும்போது பார்த்தீங்கன்னா, கிஃப்ட்டா வந்து நம்மளுக்கு பண்றது நாங்க வந்து கோல்டு தான். இப்ப என்னோட பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் பர்த்டே அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/2 கிராம் தங்கமாவது நாங்க என்ன பண்ணிடுவோம், கிஃப்ட் வந்து பண்ணிடுவோம். அத வந்து நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறனால, எனக்கு வந்து கூடுதலா தங்கம் வந்து சேர்ந்துட்டு இருக்கு. அதே மாரி எங்களோட வெட்டிங் டேக்கு ஒண்ணு நான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு குடுப்பேன். இல்லன்னா ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து வெட்டிங் டே அன்னைக்கு கோல்டு வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே வந்து சேமிப்புகள் நடந்துகிட்டு இருக்கு. இதையும் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ இயர் வருது, தமிழ் நியூ இயர் வருது, ஆங்கில புத்தாண்டு வருது, எதா இருந்தாலும் சரி. அதே மாதிரி அக்ஷய திதியா அன்னைக்கு கண்டிப்பா எங்க வீட்டுக்கு தங்கம் வந்துரும். அதே மாதிரி தீபாவளி, அடுத்தது ஆடிப்பெருக்கு. இப்ப இந்த வரக்கூடிய ஆடிப்பெருக்குலயுமே நான் தங்கம் வந்து வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். பட் வாங்க முடியுதா அப்படிங்கிறது தெரியல. மேக்ஸிமம் வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4 விசேஷத்துக்கும் எங்க வீட்டுக்கு தங்கம் வர்ற மாரி நாங்க வந்து வாங்கிட்டு இருக்கோம்.
இதுவும் ஒரு நல்ல டிப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி இந்த டார்கெட் வந்து என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியல. டார்கெட்ட அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ, நான் அதிகமா வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கோல்டு லோன் வந்து எடுத்துருவேன். ஏன்னா, ஒரு வருஷத்துல நான் ஒரு 2 பவுன்லேருந்து 3 பவுன் வாங்கணும்னு நெனைப்பேன். அத வாங்க முடியலன்னா, லாஸ்ட்ல என்ன பண்ணிருவேன் அப்படின்னா, லோன் வந்து ஒரு 1,00,000க்கு வச்சு அத வந்து நான் புது நகையா மாத்திருவேன். அடுத்து வர காலங்கள்ல அந்த கோல்டு லோன வந்து கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சு ஜுவல்ல வந்து வீட்டுக்கு திருப்பிட்டு வந்துருவேன். இப்ப இதுல என்னன்னா, நம்மளுக்கு வந்து புது தங்கமும் கிடைச்சிருச்சு, பழைய தங்கமும் திரும்ப கிடைச்சிருச்சு. இத வந்து நான் வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 13, 15 இயர்ஸா. இது எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதையுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு மெத்தடா வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா இன்கம். இப்ப எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படிங்கிறது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இப்ப யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1 1/2 இயர்ஸ் ஆகப்போகுது. இதுல பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன் டைம் தான் வந்து சேலரி வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்தது. அதுவும் வந்து ரொம்ப குறைவா வந்துச்சு. ஆனா, அத அப்படியே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்படியே தங்கமா மாத்திட்டேன். அதனால எக்ஸ்ட்ரா இன்கம் எதெல்லாம் வருதோ, அத வந்து அப்படியே தங்கமா மாத்திடணும் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணி இப்போ வரைக்கும் சேமிச்சுட்டு இருக்கேன். பார்க்குற வியூவர்ஸ் நீங்க குடுக்குற சப்போர்ட்னால எனக்கு வந்து ஒரு வருமானம் வருது அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் மனமார்ந்த நன்றிகள தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, நீங்க குடுக்குற சப்போர்ட் மட்டும் தான் எனக்கு வந்து அது வந்து ஒரு வருமானமா கிடைக்குது அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி நீங்க வந்து பார்ட் டைம் பார்க்கலாம். அல்லது ஓவர் டைம் பார்க்கலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு இன்கம் கிடைக்குது அப்படின்னா, அதையும் வந்து நம்ம தங்கமா மாத்திடணும் அப்படின்னு நான் வந்து பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் ஒன் வந்து இப்ப நம்ம எல்லாருமே வருமானம் ஏதோ ஒரு வருமானம் இருக்கு. இப்ப இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வார வருமானம் ரூ. 4,000 இருக்குன்னா, கண்டிப்பா அடுத்த வருஷம் 4,500 அல்லது 5,000 இப்படி ஏதோ ஒரு இன்கம் வந்து இன்கிரிமெண்ட் அப்படி மாரி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அந்த பணமா இருந்தாலும் சரி. இல்லன்னா சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து திருப்பூர் பக்கம், கோயம்புத்தூர் பக்கம்லாம் பனியன் கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு போனஸ் வந்து குடுப்பாங்க. தீபாவளி போனஸ் குடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு போனஸ் உங்க கையில கிடைக்குது அப்படின்னா, அதையும் வந்து தங்கமா மாத்துறது. இதெல்லாமே நான் வந்து செய்துக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்குது. ஒரு 2,000, 3,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னா, அத அப்படியே தங்கமா மாத்திருவேன். இப்படி தான் நான் வந்து இந்த மாதிரி தங்கத்த வந்து சேமிச்சு சேவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நமக்கு நாமே சின்ன சின்ன டார்கெட்டையும், சின்ன சின்ன டிப்ஸையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு, என்னென்ன மாதிரியாலாம் நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத, இதில வந்து இன்னொரு விஷயத்த மட்டும் நான் ஷேர் பண்ணாம விட்டுட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோல்டு பாண்ட் வந்து வாங்கி வச்சிருக்கேன். அதையுமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதில என்ன ஒரு ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் என்னைக்கு வந்து கோல்டு பாண்ட் அனௌன்ஸ் பண்ணுதோ, அன்னைக்கு மட்டும் தான் வாங்க முடியும். நான் ஒரே ஒரு டைம் தான் வந்து கோல்டு பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பண்ணி தான் வந்து எப்படியாவது என்னுடைய பொண்ணுக்கு ஒரு 100 பவுன் சேமிச்சிரணும்னு பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். தொடர்ந்து பண்ணிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வீடியோல நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.